சப்போர்ட் இன்டிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 8வது பாடம் சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிற இந்த லெசனுக்கான வினாவிடைகள் தான் பார்க்க போறோம். சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக என்ற அடிப்படையில 86 வினாக்கள் இந்த ஒரு லெசனுக்கு பார்க்க போறோம். இது டெட்டுக்கு படிக்கிறவங்க, அதாவது பேப்பர் 1க்கு படிக்கிறவங்களுக்கும் சரி, பேப்பர் 2 மேஜர் சோசியல் படிக்கிறவங்களுக்கும் சரி, இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா எந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டுமே இதுல விடுபடல. பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாவே கவர் ஆயிருக்கு. இந்த ஒரு வீடியோ இந்த முழுமையான லெசனை நீங்க படிச்சதுக்கு சமமா இருக்கும். சரிங்களா? இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. இதை எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லுவாங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒருவரை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒருவரை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவது முன்முடிவு என்று அழைக்கப்படுகிறது. முன்முடிவு என்பது மக்களை பற்றி ஏதேனும் ஒரு கருத்தை அவர்கள் குறித்த உண்மையான தகவல்களை தெரிந்து கொள்ளாமலேயே உருவாக்குவதாகும். முன்முடிவு என்பது மக்களை பற்றி ஏதேனும் ஒரு கருத்தை அவர்கள் குறித்த உண்மையான தகவல்களை தெரிந்து கொள்ளாமலேயே உருவாக்குவதாகும். தென்னாப்பிரிக்காவில் நிலவி வந்த இனவெறிக்கு எதிராக போராடி வெற்றி கண்டவர் யார்? தென்னாப்பிரிக்காவில் நிலவி வந்த இனவெறிக்கு எதிராக போராடி வெற்றி கண்டவர் நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா சுமார் 27 ஆண்டுகள் சிறைவாசத்திற்கு பிறகு 1990 விடுதலை பெற்று தென்னாப்பிரிக்காவில் இனவெறியை முடிவுக்கு கொண்டு வந்தார். நெல்சன் மண்டேலா சுமார் 27 ஆண்டுகள் சிறைவாசத்திற்கு பிறகு 1990 விடுதலை பெற்று தென்னாப்பிரிக்காவில் இனவெறியை முடிவுக்கு கொண்டு வந்தார். இனவெறிக்கு முடிவுக்கு கொண்டு வந்து வெற்றி கண்டவர் யாரு? நெல்சன் மண்டேலா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை, அரசியலமைப்புனாவே டாக்டர் B.R. அம்பேத்கர். அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவராக இருந்து இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்குவதில் முதன்மை பங்கு வகித்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை B.R. அம்பேத்கர், டாக்டர் B.R. அம்பேத்கர். அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவராக இருந்து இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்கியதில் முதன்மை பங்கு வகித்தார். கணக்கெடுப்பின் 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எழுத்தறிவு விகிதம் மிக குறைவாக உள்ள மாவட்டம் எது? 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எழுத்தறிவு விகிதம் மிக குறைவாக உள்ள மாவட்டம் தருமபுரி. தருமபுரி மாவட்டம் 68.54% எழுத்தறிவு பெற்று தமிழ்நாட்டில் கடைசி இடத்தில் உள்ளது. டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார்? டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். மக்களின் ஜனாதிபதி என்று அழைக்கப்பட்ட அப்துல் கலாம் அவர்கள் 2002 முதல் 2007 வரை குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். 2002 முதல் 2007 வரை. இந்தியா ஏவுகணை நாயகன் என்று யாரை அன்புடன் அழைக்கிறது? இந்தியா ஏவுகணை நாயகன் என்று யாரை அன்புடன் அழைக்கிறது? APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களை. இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் விண்வெளி துறையில் ஏவுகணை தொழில்நுட்பத்தை மேம்படுத்தியதால் அவர் அவ்வாறு அழைக்கப்படுகிறார். ஏவுகணை நாயகன் அழைக்கப்படுறது APJ அப்துல் கலாம் அவர்கள். அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு தீண்டாமையை ஒழித்தது? அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு தீண்டாமையை ஒழித்ததுன்னா பிரிவு 17. தீண்டாமை என்பது ஒரு குற்றம் மற்றும் மனித தன்மையற்ற செயல் என இந்திய அரசியலமைப்பு சட்டம் அறிவித்துள்ளது. தீண்டாமை என்பது ஒரு குற்றம் மற்றும் மனித தன்மையற்ற செயல் என இந்திய அரசியலமைப்பு சட்டம் அறிவித்துள்ளது. 1988ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யார்? 1988ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் விஸ்வநாதன் ஆனந்த். விஸ்வநாதன் ஆனந்த் 2007, 2008, 2010 மற்றும் 2012 ஆகிய ஆண்டுகளில் உலக செஸ் சாம்பியனாக பட்டம் வென்றுள்ளார். 2007, 2008, 2010, 2012 அப்படி 4 வருஷம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா உலக செஸ் சாம்பியனா விஸ்வநாதன் இருந்திருக்காரு. இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1990 அவருக்கு கொடுக்கப்பட்டது.
அம்பேத்கர் மறைவுக்கு பின் இந்திய அரசு அவருக்கு 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது. பாபா சாஹேப் என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்படுபவர் யார்? பாபா சாஹேப் என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்படுபவர் பி.ஆர். அம்பேத்கர். அம்பேத்கர் ஒரு வழக்கறிஞர், பொருளாதார நிபுணர். அம்பேத்கருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, என்னது? பாபா சாஹேப். அம்பேத்கர் ஒரு வழக்கறிஞர், பொருளாதார நிபுணர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியாக திகழ்ந்ததால் மக்கள் அவரை பாபா சாஹேப் என அழைத்தனர். அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது? அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது 1997. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் அவர் ஆற்றிய அளப்பரிய பணிக்காக 1997 இந்த விருது வழங்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டு ரியோ பாரா ஒலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்ற தமிழக வீரர் யார்? 2016ஆம் ஆண்டு ரியோ பாராலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலு. தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மாரியப்பன் T42 பிரிவில் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கம் வென்று சாதனை படைத்தார். கேரம் போட்டியில் உலக சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீராங்கனை யார்? கேரம் போட்டியில் உலக சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீராங்கனை எஸ். இளவழகி. சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த இளவழகி 2008 பிரான்சில் நடைபெற்ற உலக கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் பட்டம் வென்றார். எங்க? பிரான்ஸ்ல. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் சுதந்திர இந்தியாவின் முதல் டேஸ் அமைச்சராக பணியாற்றினார். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றினார். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்று நீதி மற்றும் சட்டத்துறையில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக அம்பேத்கர் பதவியேற்று நீதி மற்றும் சட்டத்துறையில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். பாலின பாகுபாடு என்பது எதனை குறிக்கிறது? பாலின பாகுபாடு என்பது ஆண் மற்றும் பெண்களுக்கு இடையே நிலவும் சமமற்ற நிலை. பெண்களை விட ஆண்கள் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணம் அல்லது பெண்களுக்கு உரிமைகளை மறுப்பது பாலின பாகுபாடு ஆகும். பெண்களை விட ஆண்கள் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணம் அல்லது பெண்களுக்கு உரிமைகளை மறுப்பது பாலின பாகுபாடாகும். ஜாதி பாகுபாட்டிற்கு எதிராக போராடிய மிக முக்கியமான இந்திய தலைவர் யார்? ஜாதி பாகுபாட்டிற்கு எதிராக போராடிய மிக முக்கியமான இந்திய தலைவர் இங்க இருக்கிறவங்கள யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். தலித் மக்கள் மற்றும் ஒடுக்கப்பட்டோருக்காக உரிமைகளுக்காக தனது வாழ்நாள் முழுவதும் போராடியவர் அம்பேத்கர். தலித் மக்கள் மற்றும் ஒடுக்கப்பட்டோருக்கான உரிமைகளுக்காக தனது வாழ்நாள் முழுவதும் போராடியவர் அம்பேத்கர். 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் பெண்களின் எழுத்தறிவு விகிதம் மிக அதிகமாக உள்ள மாவட்டம் எது? 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் பெண்களின் எழுத்தறிவு விகிதம் மிக அதிகமாக உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெண்களின் எழுத்தறிவு விகிதம் 89.90% உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெண்களின் எழுத்தறிவு விகிதம் 89.90% உள்ளது. 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் 86.16% எழுத்தறிவு பெற்று 3ஆம் இடத்தில் உள்ள மாவட்டம் எது? 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் 86.16% எழுத்தறிவு பெற்று 3ஆம் இடத்தில் உள்ள மாவட்டம் தூத்துக்குடி. முதலிடத்தில் கன்னியாகுமரியும் 2ஆம் இடத்தில் சென்னையும் உள்ளன. அப்ப 3ஆம் இடம் தூத்துக்குடி. அக்னி சிறகுகள் என்ற சுயசரிதை நூல் யாருடையது? அக்னி சிறகுகள் என்ற சுயசரிதை நூல் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களது. அப்துல் கலாம் அவர்களின் இளமை காலம் மற்றும் அவரது அறிவியல் பயணத்தை விளக்கும் மிகச்சிறந்த நூல் இது. எது? அக்னி சிறகுகள். அப்துல் கலாம் அவர்களின் இளமை காலம் மற்றும் அவரது அறிவியல் பயணத்தை விளக்கும் மிக சிறந்த நூல் இது. அம்பேத்கர் அவர்கள் தனது முதுகலை பட்டத்தை எந்த பல்கலைக்கழகத்தில் பெற்றார்? அம்பேத்கர் அவர்கள் தனது முதுகலை பட்டத்தை எந்த பல்கலைக்கழகத்தில் பெற்றார்? கொலம்பியா பல்கலைக்கழகம். அவர் அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பயின்று தனது பட்டங்களை பெற்றார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு
எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்கிறது. பிரிவு 15(1). பாகுபாட்டை தடை செய்யும் இந்த விதியானது குடிமக்களின் அடிப்படை உரிமையை பாதுகாக்கிறது. 2011 கணக்கெடுப்பின்படி இந்த மாதிரி சரத்துக்கள் பிரிவு, சரத்துனாலும் பிரிவுனாலும் ஒண்ணுதான். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா 6th கேட்டிருக்காங்க. கண்டிப்பா எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால சரத்து பிரிவுகளை நிறைய பார்த்துக்கோங்க, தெளிவா பார்த்துக்கோங்க. 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் 85.20% எழுத்தறிவு பெற்று 4ஆம் இடத்தில் உள்ள மாவட்டம் எது? 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் 85.20% எழுத்தறிவு பெற்று 4ஆம் இடத்தில் உள்ள மாவட்டம் நீலகிரி. மலை மாவட்டமான நீலகிரி கல்வி அறிவில் தமிழ்நாட்டில் முன்னிலையில் உள்ளது. ஒரே மாதிரியான வார்ப்புரு என்பது பொதுவாக எதனால் உருவாகிறது? ஒரே மாதிரியான வார்ப்புரு என்பது தவறான உலகளாவிய நம்பிக்கைகள் மற்றும் எண்ணங்கள். மக்கள் எதை பற்றியாவது தவறாக பொதுவாக நம்புவதையே ஒரே மாதிரியான வார்ப்புரு என்கிறோம். மாரியப்பன் தங்கவேலு எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? சேலம். சேலம் மாவட்டத்தின் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து சர்வதேச அளவில் தங்கம் வென்று சாதித்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் எந்த வகையான பாதுகாப்பை உறுதி செய்கிறது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் சமமான பாதுகாப்பு என்ற பாதுகாப்பை உறுதி செய்கிறது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் சமமான பாதுகாப்பு. அரசியலமைப்பு சட்டத்தின் 14வது பிரிவு இதை ஒரு அடிப்படை உரிமையாக வழங்குகிறது. அப்ப சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் சமமான பாதுகாப்பு என்ற அந்த சட்டத்தின் பிரிவு என்னன்னு கேட்கலாம். 14. 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அதிக எழுத்தறிவு கொண்ட மாவட்டங்களின் வரிசையில் தூத்துக்குடி எத்தனையாவது இடத்தில் உள்ளது? தமிழ்நாட்டில் அதிக எழுத்தறிவு கொண்ட மாவட்டங்களை நம்ம பார்த்தோம். இது 3வது இடத்துல இருக்கு. 3வது இடம். கன்னியாகுமரி 91.75%, சென்னை 90.18% ஆகிய மாவட்டங்களுக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி உள்ளது. மாற்றுத்திறனாளிகள் என்ற சொல்லை பயன்படுத்துவது எதனை காட்டுகிறது? மாற்றுத்திறனாளிகள் அவர்களை கௌரவப்படுத்துதல் மற்றும் சமமாக நடத்துதல். ஊனமுற்றோர் என்ற சொல்லிற்கு பதிலாக மாற்றுத்திறனாளிகள் என்ற சொல்லை பயன்படுத்துவது அவர்கள் மீதான மரியாதையை வெளிப்படுத்துகிறது. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தனது முனைவர் பட்டத்தை எங்கிருந்து பெற்றார்? டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தனது முனைவர் பட்டத்தை லண்டன் பொருளாதார பள்ளியில் பெற்றார். பொருளாதார துறையில் அவர் லண்டன் பொருளாதார பள்ளியில் தனது முனைவர் பட்டத்தை பெற்றார். அப்துல் கலாம் அவர்கள் எங்கு பிறந்தார்? அப்துல் கலாம் அவர்கள் ராமேஸ்வரத்தில் பிறந்தார். தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த அவர் தனது விடாமுயற்சியால் நாட்டின் மிக உயர்ந்த நிலையை அடைந்தார். டாக்டர் அம்பேத்கர் தனது லண்டன் பொருளாதார பள்ளியில் பட்டத்தை பெற்ற ஆண்டு எது? டாக்டர் அம்பேத்கர் தனது லண்டன் பொருளாதார பள்ளியில் பட்டத்தை பெற்ற ஆண்டு 1923. அவர் தனது புகழ்பெற்ற ரூபாய் பற்றிய சிக்கல்கள் என்ற ஆய்விற்காக இந்த பட்டத்தை பெற்றார். டாக்டர் அம்பேத்கர் லண்டன் பொருளாதார பள்ளியில் பட்டத்தை பெற்ற ஆண்டு 1923. எதுக்காக அந்த பட்டத்தை வாங்கினார்னா ரூபாய் பற்றிய சிக்கல்கள் என்ற ஆய்வுக்காக. விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுக்கு ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுக்கு ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது 1991-92. விளையாட்டு துறையில் வழங்கப்படும் இந்த மிக உயரிய விருதை முதலில் பெற்ற வீரர் இவரே ஆவார். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய ரூபாய் பற்றிய சிக்கல்கள் என்ற நூல் யாருக்கு வழிகாட்டியாக அமைந்தது? டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய ரூபாய் பற்றிய சிக்கல்கள் என்ற நூல் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு வழிகாட்டியா இருக்கு. இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டமைப்பு மற்றும் கொள்கைகளுக்கு அம்பேத்கரின் இந்த ஆய்வு நூல் மிக முக்கியமான அடிப்படையாக அமைந்தது. பாகுபாடு என்பது எதை குறிக்கிறது? பாகுபாடு என்பது மக்களுக்கு எதிராக எதிர்மறையான செயல்களில் ஈடுபடுவது. மதம், ஜாதி, இனம் அல்லது பாலின அடிப்படையில் மக்களை தாழ்வாக நடத்துவது பாகுபாடு ஆகும். 2011 கணக்கெடுப்பின்படி நீலகிரி மாவட்டத்தின் எழுத்தறிவு விகிதம் என்ன? 85.20%. நீலகிரி மாவட்டம் தமிழ்நாட்டின் அதிக எழுத்தறிவு கொண்ட மாவட்டங்களில் 4ஆம் இடத்தில் உள்ளது.
முன்முடிவுகள் எவற்றின் அடிப்படையில் உருவாகலாம்? முன்முடிவுகள் மத நம்பிக்கைகள், வாழும் பகுதி, பேசும் மொழி மற்றும் நிறம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாகலாம். ஒருவரது தோற்றம், மொழி அல்லது மதம் என எதன் அடிப்படையிலும் முன்முடிவுகள் உருவாக வாய்ப்பு உள்ளது? டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் புத்த மதத்தை தழுவிய ஆண்டு எது? டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் புத்த மதத்தை தழுவிய ஆண்டு 1956. தன் வாழ்நாள் இறுதியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் அவர் நாக்பூரில் புத்த மதத்தை தழுவினார். தன் வாழ்நாள் இறுதியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் அவர் நாக்பூரில் புத்த மதத்தை தழுவினார். இளவழகி உலக சாம்பியன் பட்டம் என்ற இடம் எது? பிரான்ஸ் நம்ம பார்த்தோம். ஏன்னா இதெல்லாமே நம்ம பிராக்கெட்லயும் கொடுத்துருந்தோம். தனித்தனி கேள்வி அப்படி கேட்க வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக தான் கொஸ்டின் அதை கொடுத்துருக்கோம். 2008 ஆண்டு பிரான்சில் நடைபெற்ற போட்டியில் பட்டம் வென்று சாதனை படைத்தார். பாகுபாட்டை களைவதற்கு மிகச்சிறந்த வழி எது? பாகுபாட்டை களைவதற்கு மிகச்சிறந்த வழி ஒருவருக்கொருவர் கலந்துரையாடுதல் மற்றும் புரிந்து கொள்ளுதல். மக்களிடையே நிலவும் உரையாடல்களும் புரிதலுமே முன்முடிவுகளை தகர்க்கும். 2011 கணக்கெடுப்பின்படி கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் எழுத்தறிவு விகிதம் எவ்வளவு? 2011 கணக்கெடுப்பின்படி கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் எழுத்தறிவு விகிதம் 71.46. கிருஷ்ணகிரி மாவட்டம் தமிழ்நாட்டின் குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாவட்டங்களின் வரிசையில் 3வதாக உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தமிழ்நாட்டின் குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாவட்டங்களின் வரிசையில் 3வது இடமாக உள்ளது. முன்முடிவு கொள்வதால் ஏற்படும் பாதிப்பு எது? முன்முடிவு கொள்வதால் ஏற்படும் பாதிப்பு சமூகத்தில் பதற்றம் மற்றும் வெறுப்பு உருவாகும். தவறான கருத்துக்கள் மக்களிடையே தேவையற்ற பிரிவினையை ஏற்படுத்தும். அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி சமத்துவத்தை உறுதிப்படுத்துகிறது? முகப்புரை. அரசியலமைப்பின் முகப்புரையில் சமத்துவம் என்ற சொல் இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டிய அடிப்படை உரிமையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பகுதி சமத்துவத்தை உறுதி செய்து அப்படின்னா முகப்புரை. அரசியலமைப்பின் முகப்புரையில் சமத்துவம் என்ற சொல் இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டிய அடிப்படை உரிமையாக குறிப்பிடப்படுது. அப்துல் கலாம் அவர்களுக்கு வழங்கப்படாத விருது எது? நோபல் பரிசு. அவர் பாரத ரத்னா உள்ளிட்ட பல உயரிய விருதுகளை பெற்றிருந்தாலும் நோபல் பரிசு பெறவில்லை. பாரபட்சம் என்ற வார்த்தை எதனை வெளிப்படுத்துகிறது? பாரபட்சம் அப்படின்னா முன்முடிவு அல்லது எதிர்மறையான கருத்து. ஒருவரை பற்றி தெரியாமலேயே அவரை தாழ்வாக கருதுவது பாரபட்சமாகும். 2016 பாரா ஒலிம்பிக் போட்டியில் மாரியப்பன் உயரம் தாண்டிய அளவு எவ்வளவு? 1.89 மீட்டர். T42 பிரிவில் இவர் தங்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தார். என்ன பதக்கம் கூட கேட்பாங்க? தங்கம். பாலின அடிப்படையிலான ஒரே மாதிரியான வார்ப்புருக்கள் எப்போது உருவாகின்றன? பாலின அடிப்படையிலான ஒரே மாதிரியான வார்ப்புருக்கள் விளம்பரங்கள் மற்றும் திரைப்படங்கள் மூலம், சமூக பழக்க வழக்கங்கள் மூலம், மக்கள் வளரும் போது. இவை அனைத்தும் சமூகத்தில் நிலவும் பழக்க வழக்கங்கள் மற்றும் ஊடகங்களின் தாக்கத்தால் இத்தகைய எண்ணங்கள் வலுப்பெறுகின்றன. சமூகத்தில் நிலவும் பழக்க வழக்கங்கள் மற்றும் ஊடகங்களின் தாக்கத்தால் இத்தகைய எண்ணங்கள் வலுப்பெறுகின்றன. பாரபட்சம் என்பது எதனை குறிக்கிறது? பாரபட்சம் என்பது ஓர வஞ்சகமாக நடத்துவது. ஒரு நபரையோ அல்லது குழுவையோ மற்றவர்களை விட தாழ்வாக நடத்துவது பாரபட்சம் எனப்படும். நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார்? 27 ஆண்டுகள். தென்னாப்பிரிக்காவின் கருப்பின மக்களின் உரிமைக்காக போராடியதால் அவர் நீண்ட காலம் சிறையில் அடைக்கப்பட்டார். ஜாதி பாகுபாட்டிற்கு முக்கிய காரணம் எது? ஜாதி பாகுபாட்டிற்கு முக்கிய காரணம் சமூக படிநிலை மற்றும் முன்முடிவுகள். சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வான படிநிலைகளும் மக்களிடையே உள்ள தவறான கருத்துக்களுமே ஜாதி பாகுபாட்டை தூண்டுகின்றன. இது எல்லாமே இந்த ஒரு லெசனுக்குள்ள இருக்கிற வினாக்கள் தான். சரிங்களா? எல்லாமே புக்ல இருக்கிறது லைன் பை லைனா எடுத்திருக்கிறோம். கல்வி என்பது ஒவ்வொரு குழந்தையின் அடிப்படை உரிமை. இது எதை குறைக்க உதவும்? கல்வி என்பது ஒவ்வொரு குழந்தையின் அடிப்படை உரிமை. சமத்துவமின்மையை குறைக்க உதவும். அனைவருக்கும் தரமான கல்வி கிடைக்கும் போது சமூகத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகள் குறையும். விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுக்கு பத்ம விபூஷன் வழங்கப்பட்ட ஆண்டு எது? 2007. விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவின் 2வது உயரிய
குடிமை விருதான பத்ம விபூஷன் விருதை 2007 பெற்றார். மாற்றுத்திறனாளிகளுக்கு பொது இடங்களில் தேவையான வசதிகளை செய்து தருவது என்பது எதனை உறுதிப்படுத்தும் செயல்? சமூக சமத்துவம். மாற்றுத்திறனாளிகள் மற்றவர்களைப் போலவே சுதந்திரமாக நடமாட வழிவகை செய்வது அவர்களுக்கு வழங்கப்படும் சம வாய்ப்பாகும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் கலாச்சாரம் என்பது எதனை அடிப்படையாக கொண்டது? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் கலாச்சாரம் என்பது சமூக பழக்க வழக்கங்கள், கலை மற்றும் கட்டிடக்கலையை அடிப்படையாக கொண்டது. ஒரு சமூகத்தின் உணவு, உடை, மதம் மற்றும் கலை வெளிப்பாடுகளின் தொகுப்பே அந்த சமூகத்தின் கலாச்சாரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் எதனை வழங்குகிறது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் எதனை வழங்குகிறது? சம வாய்ப்பு மற்றும் சம அந்தஸ்து. சம வாய்ப்பு மற்றும் சம அந்தஸ்து. சமூகத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை களைந்து அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்குவதே அரசியலமைப்பின் நோக்கம். முன்முடிவு என்பது எதனை தடுக்கிறது? முன்முடிவு என்பது சரியான புரிதலை மற்றும் சமத்துவத்தை தடுக்கிறது. ஒருவரை பற்றி தவறான கருத்தை கொண்டிருப்பது அவர்களுடனான சுமூகமான உறவை தடுக்கிறது. ஒருவரை பற்றி தவறான கருத்தை கொண்டிருப்பது அவர்களுடனான சுமூகமான உறவை தடுக்கிறது. எதன் மூலம் ஒரு சமூகத்தில் சமத்துவத்தை பேண முடியும்? எதன் மூலம் ஒரு சமூகத்தில் சமத்துவத்தை பேண முடியும்? மற்றவர்களின் கலாச்சாரத்தையும் மதத்தையும் மதித்தல். மற்றவர்களின் கலாச்சாரத்தையும் மதத்தையும் மதித்தல். அனைத்து தரப்பு மக்களின் நம்பிக்கைகளையும் மதிக்கும் போது மட்டுமே ஒரு சமூகத்தில் சமத்துவம் நிலை பெறும். அப்துல் கலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட புகழ்பெற்ற பெயர்களில் தவறானது எது? அப்துல் கலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட புகழ்பெற்ற பெயர்களில் தவறானது இந்தியாவின் இரும்பு மனிதர். இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆவார். ஏவுகணை நாயகன், மக்களின் ஜனாதிபதி, அணுசக்தி நாயகன், இது எல்லாமே அப்துல் கலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பெயர்கள். ஆனா இந்தியாவின் இரும்பு மனிதர் பாத்தீங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல தான் அப்படி கூப்பிடுவாங்க. எழுத்தறிவு விகிதம் 2011 கணக்கெடுப்பின்படி அரியலூர் மாவட்டத்தின் சதவீதம் எவ்வளவு? 71.34. அரியலூர் மாவட்டம் தமிழ்நாட்டில் குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாவட்டங்களில் 2வது இடத்தில் உள்ளது. 2016 ஆண்டு மாரியப்பன் தங்கவேலு தங்கம் என்ற பாரா ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற்றது? ரியோ டி ஜெனிரோ, பிரேசில் நாட்டில் உள்ள ரியோ நகரில் இப்போட்டி நடைபெற்றது. முன்முடிவுகள் மற்றும் பாகுபாட்டை தவிர்க்க சிறந்த வழி எது? முன்முடிவுகள் மற்றும் பாகுபாட்டை தவிர்க்க சிறந்த வழி எது? கல்வி மற்றும் விழிப்புணர்வு. கல்வியினால் மட்டுமே மக்களின் அறியாமை நீங்கி சமத்துவ எண்ணம் மேலோங்கும். கல்வியினால் மட்டுமே மக்களின் அறியாமை நீங்கி சமத்துவ எண்ணம் மேலோங்கும். இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள சமத்துவம் என்பது எதனை வழங்குகிறது? இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள சமத்துவம் என்பது தகுதி மற்றும் வாய்ப்புகளில் சமத்துவம். அரசியலமைப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமமான வாய்ப்பு கிடைப்பதை உறுதி செய்கிறது. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் எது? 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் தர்மபுரி. பாலின விகிதம் என்பது 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்களின் எண்ணிக்கையை குறிக்கும். பாலின விகிதம் என்பது 1000 ஆண்களுக்கு நிகரான, 1000 ஆண்கள் இருக்காங்கன்னா அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 1000 பெண்கள் இருக்கணும். ஓகேங்களா? அது இல்லை அப்படின்னா அந்த பாலின விகிதம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதிகமா இருந்தா பாலின விகிதம் அதிகமா இருக்கு. இப்ப ஆண்களை விட பெண்கள் அதிகமாவோ இல்ல பெண்களை விட ஆண்கள் அதிகமாவோ இருந்தா, இப்போ இங்க பாருங்க, பாலின விகிதம் என்பது 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்களின் எண்ணிக்கையை குறிக்கும். 2011 கணக்கின்படி தருமபுரி மாவட்டம் 946 என்ற குறைவான பாலின விகிதத்தை கொண்டுள்ளது. 1000 ஆண்களுக்கு பெண்கள் 946 தான் இருக்காமா. அடுத்து, முன்முடிவு வலுவாக இருக்கும் போது எது தோன்றுகிறது? முன்முடிவு வலுவாக இருக்கும் போது ஒத்த கருத்து. ஒருவரை பற்றிய தவறான முன்முடிவு தொடர்ந்து நீடிக்கும் போது அது அந்த நபர் அல்லது குழுவை பற்றிய ஒரு நிலையான, ஒரே மாதிரியான வார்ப்புரு அல்லது ஒத்த கருத்தாக மாறிவிடுகிறது. அடுத்து,
பின்வருவனவற்றில் எது பாரபட்சத்துக்கான காரணம் அல்ல? பின்வருவனவற்றில் எது பாராபட்சத்துக்கான காரணம் அல்ல? சமத்துவ எண்ணம். புவியியல் ரீதியான வேறுபாடு, பொருளாதார போட்டிகள் மற்றும் சமூக பழக்க வழக்கங்கள் பாரபட்சத்தை உருவாக்குகின்றன. ஆனால் சமத்துவ எண்ணம் அதனை தவிர்க்க உதவுகிறது. சமூகத்தில் நிலவும் சமத்துவமின்மையை நீக்க அனைவருக்கும் தரமான உடல் நலம் மற்றும் டேஸ் கிடைக்க செய்ய வேண்டும். கல்வி. தரமான கல்வியும் ஆரோக்கியமான உடல்நல வசதிகளும் ஒரு சாமானிய மனிதனை சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல உதவும் அடிப்படை தேவைகளாகும். சமூகத்தில் நிலவும் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கான மிகவும் முக்கிய காரணம் எது? சமூகத்தில் நிலவும் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கான மிகவும் முக்கிய காரணம் எது? ஜாதி அமைப்பு. இந்தியாவில் நீண்ட காலமாக நிலவி வரும் ஜாதி படிநிலைகளே மக்களிடையே பெரிய அளவிலான பாகுபாடுகளும் சமத்துவமின்மையும் தோன்ற காரணமாக உள்ளன. இந்தியாவில் நீண்ட காலமாக நிலவி வரும் ஜாதி படிநிலைகளே மக்களிடையே பெரிய அளவிலான பாகுபாடுகளும் சமத்துவமின்மையும் தோன்ற காரணமாக உள்ளன. ஒரு நாட்டின் நிர்வாகத்தை வழிநடத்தும் விதிகள் மற்றும் விதிமுறைகளின் தொகுப்பு எது? ஒரு நாட்டின் நிர்வாகத்தை வழிநடத்தும் விதிகள் மற்றும் விதிமுறைகளின் தொகுப்பு அரசியல் அமைப்பு. இந்திய அரசியலமைப்பு என்பது உலகின் மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு ஆகும். இது குடிமக்களின் உரிமைகளையும் கடமைகளையும் வரையறுக்கிறது. இந்திய அரசியலமைப்பு என்பது உலகின் மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு ஆகும். இது குடிமக்களின் உரிமைகளையும் கடமைகளையும் வரையறுக்கிறது. கேரம் வீராங்கனை செல்வி சே இளவழகியின் தந்தை எத்தகைய தொழில் செய்தார்? கேரம் வீராங்கனை செல்வி இளவழகியின் தந்தை ஆட்டோ ஓட்டுநர். ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநரின் மகளாக இருந்து தனது விடாமுயற்சியால் இளவழகி உலக கேரம் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றார். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்களில் சரியானவை எவை? இவை அனைத்தும். எழுச்சி தீபங்கள் மற்றும் இந்தியா 2020, அக்னி சிறகுகள், மிஷன் இந்தியா. அப்துல் கலாம் அவர்கள் இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல புத்தகங்களை எழுதியுள்ளார். அதில் அக்னி சிறகுகள் அவரது சுயசரிதை நூலாகும். பொதுவாக எந்த மாவட்டங்களில் கல்வி அறிவு விகிதம் அதிகமாக உள்ளதோ அங்கு பாலின விகிதம் எவ்வாறு காணப்படுகிறது? குறைவாக. தமிழ்நாட்டில் கல்வி அறிவு அதிகமுள்ள சில மாவட்டங்களில் பாலின விகிதம் குறைவாக இருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க முரணாக கொடுக்கப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அதிக பாலின விகிதம் உள்ள மாவட்டம் எது? 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அதிக பாலின விகிதம் உள்ள மாவட்டம் நீலகிரி. நீலகிரி மாவட்டம் 1041 என்ற அதிகப்படியான பாலின விகிதத்தை கொண்டு தமிழ்நாட்டில் முதலிடத்தில் உள்ளது. அதாவது 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள். இது பாலின விகிதம் அதிகமாக முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ராமேஸ்வரத்தில் பிறந்த ஆண்டு எது? ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ராமேஸ்வரத்தில் பிறந்தது 1931. இவர் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாள் பிறந்தார். இவரது பிறந்த நாள் உலக மாணவர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. உலக மாணவர்கள் தினமாக. சமூகத்தில் நிலவும் பல்வேறு வகையான ஏற்றத்தாழ்வுகள் எதனை வளர்க்கின்றன? சமூகத்தில் நிலவும் பல்வேறு வகையான ஏற்றத்தாழ்வுகள் பாகுபாட்டை வளர்க்கின்றன. பொருளாதார, சமூக மற்றும் ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் மக்களுக்கு இடையே ஒருவரை ஒருவர் தாழ்வாக நடத்தும் பாகுபாட்டை தூண்டுகின்றன. டேஸ் என்பது ஒருவர் மற்றொருவரை பாகுபாட்டுடன் நடத்துவதாகும். சமத்துவமின்மை என்பது ஒருவர் மற்றொருவரை பாகுபாட்டுடன் நடத்துவதாகும். ஜாதி, மதம், பாலினம் அல்லது பொருளாதார அடிப்படையில் ஒருவரை மற்றவரை விட தாழ்வாகவோ அல்லது வேறுபடுத்தியோ நடத்துவது சமத்துவமின்மை ஆகும். சர்வதேச இனவெறி ஒழிப்பு நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சர்வதேச இனவெறி ஒழிப்பு நாள் மார்ச் 21. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த தினம் இந்தியாவில் எந்த தினமாக அனுசரிக்கப்படுகிறது? யார? அம்பேத்கருடைய பிறந்த நாள். இது சமத்துவ நாள். அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய பயணம் என்பது எவ்வகையான இலக்கியம்? அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய பயணம் என்பது ஒரு கவிதை தொகுப்பு. 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அதிக எழுத்தறிவு கொண்ட மாவட்டங்களின் வரிசையில் 5வது இடத்தில் உள்ள மாவட்டம் காஞ்சிபுரம்.
காஞ்சிபுரம் மாவட்டம் 84.49% எழுத்தறிவு பெற்று தமிழ்நாட்டின் முதல் 5 மாவட்டங்களின் வரிசையில் இடம்பெற்றுள்ளது. என வந்திருக்கு, தமிழ்நாட்டில் அதிக எழுத்தறிவு கொண்ட மாவட்டங்கள் 5வது இடம் காஞ்சிபுரம். 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்களின் வரிசையில் 2ஆம் இடத்தில் உள்ள மாவட்டம் தஞ்சாவூர். நீலகிரிக்கு 1041, அடுத்தபடியாக தஞ்சாவூர் 1031 என்ற பாலின விகிதத்துடன் 2ஆம் இடத்தில் உள்ளது. ஏன்னா 2011க்கு அப்புறமேட்டு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படல. அப்படி எடுத்திருந்தாங்கன்னா எழுத்தறிவு விகிதம் அப்புறம் பாலின விகிதம் எல்லாமே அதுக்கப்புறம் எடுத்திருப்பாங்க. அது கொரோனா வந்ததுனால அதுக்கப்புறம் எடுக்கவே படல. இதுக்கு மேல கண்டிப்பா எடுப்பாங்க. அது வரைக்கும் நமக்கு 2011 டேட்டா தான் வந்து ஸ்டாண்டர்டு. தமிழ்நாட்டில் மிக குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்களின் வரிசையில் தருமபுரிக்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் உள்ள மாவட்டம் அரியலூர். 2011 கணக்கெடுப்பின்படி அரியலூர் மாவட்டத்தின் பாலின விகிதம் 954. கீழ்கண்டவற்றுள் எது பாரபட்சம் உருவாவதற்கான மிக முக்கியமான சமூக காரணியாகும்? சமூக மயமாக்கல். குழந்தைகள் வளரும் போதே தங்களை சுற்றியுள்ளவர்களிடம் இருந்து தவறான கருத்துக்களை கற்றுக்கொள்வதே சமூக மயமாக்கல் எனப்படுகிறது. 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அதிக பாலின விகிதம் கொண்ட முதல் 4 மாவட்டங்கள் நீலகிரி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி. ஆல்ரெடி நம்ம தனித்தனியா கொடுத்துரும். இது ஃபுல்லா கவர் ஆகணும்னு ஆர்டரா கொடுத்துருக்கேன். கணக்கெடுப்பின்படி அதிக பாலின விகிதம் கொண்ட முதல் 4 மாவட்டங்கள் நீலகிரி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி. 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் மிக குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள், இது வந்து அதிகம், இது வந்து குறைவு. எது? தர்மபுரி 946, அரியலூர் 954, கிருஷ்ணகிரி 956, ராமநாதபுரம் 977. இதோட பாத்தீங்க அப்படின்னா 86 கொஸ்டின், 82 வினாக்கள் இருக்கு. ஃபுல்லாவே உங்களுக்கு லெசன் கவர் ஆயிடுச்சு. இந்த ஒரு PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணுங்க. எப்படி வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க. இதே போல அடுத்த லெசன்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.